ஹாய். லாஸ்ட் கிளாஸ் வந்து லெஜிஸ்லேச்சர் பார்த்தோம். லெஜிஸ்லேச்சரில் என்னென்ன பார்த்தோன்னா, லோக்சபா பார்த்தோம், தென் ராஜ்யசபா பார்த்தோம். லோக்சபாவில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் 550 இருப்பாங்க. அதில் வந்து ப்ரெசென்ட்டில் 545 இருக்காங்க. 530 வந்து ஸ்டேட்ஸு, 13 யூனியன் டெரிட்டரிஸ், 2 வந்து நாமினேட் பண்ணுறாங்க, ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை நாமினேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இப்போ அந்த ப்ரொவிஷன் கிடையாது. தென் ராஜ்யசபாவில் வந்து எவ்வளோ பார்த்தோன்னா, டோட்டல் வந்து 250. தென் ப்ரெசென்ட்டில் எவ்வளோ இருக்காங்கன்னா 245 இருக்காங்க. அதில் 229 வந்து ஸ்டேட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, 4 மெம்பர்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரிஸ், தென் 12 மெம்பர்ஸ் வந்து பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. தென் ராஜ்யசபா ஆர்டிக்கல் 80 அதோட சேர்மன் யார் இருப்பான்னு பார்த்தோன்னா வைஸ் பிரசிடென்ட் இருப்பார். ஸோ வைஸ் பிரசிடென்ட் தான் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா ஆகிடுவார். தென் டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, அவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். தென் லோக்சபாவோட மெஜாரிட்டி எவ்வளோ இருக்கணும், 272 இருக்கணும். தென் 272 இருந்தால் ரூலிங் பார்ட்டி ஆகிடுவாங்க. தென் ரூலிங் பார்ட்டியோட ஹெட்டு யாருன்னா ப்ரைம் மினிஸ்டர் இருப்பார். தென் அவங்க ரூலிங் பார்ட்டி எவ்வளோ நாள் வரைக்கும் அவங்களோட டேர்ம்ஸ் பதவி காலம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. அன்டில் கான்ஃபிடென்ஸ் அவங்களோட மெஜாரிட்டி வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அது வரைக்கும் அவங்க வந்து கான்ஃபிடென்ஸாக இருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தோம், டீலிமிட்டேஷன் கமிஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம லோக்சபாவில் எப்படி ராஜ்யசபாவில் வந்து சேர்மன் வந்து யார் வந்து வைஸ் பிரசிடென்ட் இருக்காரோ, இங்கே லோக்சபாவில் ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கரையும் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாவையும் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவையும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்பாங்க. இவங்க தான் அந்த செஷனை வந்து வழி நடத்துறது, இவங்க தான் வழி நடத்துவாங்க. ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னால் வழி நடத்துகிறவங்க. ஸோ லோக்சபாவை வந்து வழி நடத்துறது யாருன்னா ஸ்பீக்கர் தான் வழி நடத்துவார். ஸோ மக்களவை சபாநாயகர். இது எந்த ஆர்டிகல் பேசுதுன்னா ஆர்டிகல் 93 பேசுது. ஸோ லோக்சபா எலெக்ட்ஸ் த ஸ்பீக்கர் ஃப்ரம் அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸ்பீக்கரை வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா, இப்போ ஜென்ரல் எலெக்ஷன் முடிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு போகிறாங்கல்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்த ஸ்பீக்கர் இருப்பார். அவரை வந்து ப்ரோட்டம் ஸ்பீக்கர் இருப்பாங்க, போன கவர்மெண்ட்டில் இருந்தவங்களாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக ஒரு ஸ்பீக்கரை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எம்பி வந்து பதவி பிரமாணம் பண்ணுறப்ப அவங்க ஸ்பீக்கருக்கு முன்னாடி தான் அந்த பதவி பிரமாணம் வந்து பண்ணுவாங்க. ஸோ தென் இந்த ஸ்பீக்கரோட ரிசைனேஷன் அண்ட் டிஸ்மிஸல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹீ சீசஸ் டு தி மெம்பர் ஆஃப் தி லோக்சபா. அதே மாதிரி இவர் ஸ்பீக்கரை வந்து ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா அவர் யார்கிட்ட வந்து அந்த ரிசைனேஷன் லெட்டர் கொடுப்பாங்கன்னா டெப்டி ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாங்க. சேம் இஃப் ஹி இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த லோக்சபா பை எ ரெசல்யூஷன் voted by a majority of the members present at the time. ஸோ அவர் மக்களவை உறுப்பினராக இல்லாவிட்டால் அவர் தனது ராஜினாமாவை எழுத்துப்பூர்வமாக துணை சபாநாயகரிடம் சமர்ப்பித்தால் பெரும்பான்மை உறுப்பினர்கள் தீர்மானத்தின் மூலம் அவர் நீக்கப்பட்டால். அந்த ரிசல்யூஷன் பாருங்கள், 14 days நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும். சேம் நம்ம பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் பார்த்த மாதிரி. தென் when லோக்சபா இஸ் dissolved the speaker remains in office until the newly elected லோக்சபா. அதாவது லோக்சபா வந்து கலைஞ்சிடுச்சு அப்படின்னாலும், இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு புது லோக்சபா வருதுன்னா அது வரைக்கும் ஸ்பீக்கர் வந்து அது வரைக்கும் தான் பழைய ஸ்பீக்கர் வந்து அங்கேயே தான் இருப்பார். புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்பீக்கரை வந்து செலக்ட் பண்ணுற வரைக்கும் ஸ்பீக்கர் வந்து அங்கேயே தான் இருப்பாங்க. அவரை வந்து ப்ரோட்டோம் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஸ்பீக்கரோட ரோல்ஸ், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள். ஸ்பீக்கர் தான் வந்து ஹெட் ஆஃப் தி லோக்சபா. ஹெட் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி வந்து ப்ரைம் மினிஸ்டர். தென் ஹெட் ஆஃப் தி லோக்சபா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தான். மக்களவையின் தலைவர் சபாநாயகர் ஆவார். தென் he is the guardian of privileges of the members, the house as a whole and its committee. அவர் உறுப்பினர்களின் சலுகைகளின் பாதுகாவலராகவும் சபை மற்றும் அதன் குழுக்களின் பாதுகாவலராகவும் இருக்கிறார். தென் ஸ்பீக்கரோட முக்கியமான ரோல் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பில்ஸ் பார்ப்போம், மசோதா பார்ப்போம். அந்த மசோதாவில் ஆர்டினரி பில், சாதாரண மசோதா, மணி பில், பண மசோதா, ஃபினான்ஷியல் பில் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் அந்த பண மசோதா இருக்குல்ல, மணி பில் இருக்குல்ல, அந்த மணி பில் வந்து பார்த்திங்கன்னா யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னா லோக்சபா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ரெக்கமெண்டேஷன் யார்கிட்ட வாங்கியிருப்பாங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு தான் முன்னாடியே ரெக்கமெண்டேஷன் வாங்கியிருப்பாங்க. இதுதான் லோக்சபாவோட ஒரு முக்கியமான பவர்னு வச்சுங்களேன். தென் அந்த லோக்சபாலேருந்து பாஸ் ஆகி ராஜ்யசபா கிட்ட போகிறப்ப ஸ்பீக்கர் தான் இது மணி பில்லாக இல்லையான்னு ஒப்புதல் தெரிவிக்கணும். அவர் ஒப்புதல் தெரிவித்தா தான் அந்த பில்லு வந்து ராஜ்யசபாவுக்கு போகும். ஸோ இந்த இடத்துல இது வந்து ஸ்பெஷல் பவர் ஆஃப் ஸ்பீக்கர். ஸோ ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என்பதை அவர் முடிவு செய்கிறார். இந்த விஷயத்தில் அவரது முடிவு இறுதியானது. ஸோ அவர் எடுக்கிற முடிவு வந்து ரொம்ப இறுதியான முடிவு. தென் அதே மாதிரி
ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசைட் ஓவர்ஸ் ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட். லாஸ்ட் கிளாஸே பிரசிடென்ட் டாபிக் எடுக்கிறப்ப நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆர்டிகல் 108 வந்து எதை பற்றி பேசுதுன்னா ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் தி பார்லிமெண்ட்டை பற்றி பேசுது. ஜாயின்ட் சிட்டிங்னா இப்போ ஒரு பில்லு வந்து என்னன்னா டெட்லாக் ஆகிடுது. டெட்லாக் மீன்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு ஹவுஸ் வந்து அந்த பில்லை வந்து செகண்ட் ஹவுஸுக்கு போகுது. அந்த செகண்ட் ஹவுஸ் வந்து அந்த பில்லை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இல்லைனா அந்த செகண்ட் ஹவுஸ் வந்து ஃபஸ்ட் ஹவுஸுக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. அந்த சஜஷனை ஃபஸ்ட்டு ஹவுஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படியும் இல்லைனா அந்த பில்லை செகண்ட் ஹவுஸு 6 months வரைக்கும் கிடப்பில் போட்டாங்கன்னா அந்த பில்லு என்ன ஆகும்னா டெட்லாக் ஆகிடும். டெட்லாக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவார்னா பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார்னா அந்த பில்லை பற்றி விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 லோக்சபாவில் ஒரு 55 மெம்பர்ஸு, ராஜ்யசபாலேருந்து ஒரு 25 மெம்பர்ஸை கூப்பிட்டு இந்த பில்லை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கூப்பிட்றது யாருன்னா பிரசிடெண்ட் தான் கூப்பிடுவார். பட் ஆனால் யாரை வந்து அதை அவையை நடத்துகிறதுன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா ஸ்பீக்கர் தான் அந்த அவையை நடத்துவார். இது வந்து ஸ்பெஷல் பவர் ஆஃப் ஸ்பீக்கர். அதை தான் அதில் சொல்லியிருப்பாங்க. ஹி ப்ரிசைட்ஸ் ஓவர் ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் தி 2 houses ஆஃப் தி பார்லிமெண்ட்டு. ஏன்னா அந்த இடத்துல ஸ்பீக்கர் தான் அதை வழி நடத்துவார். சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அதாவது வைஸ் பிரசிடெண்ட் வந்து அதை வழி நடத்த மாட்டார். தென் அதே மாதிரி ஸ்பீக்கரோட இன்னொரு பவர் பார்த்தீங்கன்னா 10th ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 10வது அட்டவணையில் உள்ளவாறு ஒரு உறுப்பினர் தகுதி இழப்பு பற்றி சபாநாயகர் தான் தீர்மானிக்கிறார். He decides the questions of the disqualification of the member of the Lok Sabha arising on the ground of defection under the provision of the 10th schedule. Then ஸ்பீக்கரோட பவர் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா he appoints the chairman of all the parliamentary committees of the Lok Sabha and supervises their functioning. மக்களவையின் அனைத்து நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர்களை அவர் நியமித்து அவற்றின் செயல்பாட்டை மேற்பார்வையிடுகிறார். ஸோ இப்போ ஸ்பீக்கர் பார்த்தோம். தென் டெப்டி ஸ்பீக்கர். ஸோ இந்த டெப்டி ஸ்பீக்கரோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிமிலர் டு ஸ்பீக்கர் தான். பட் ஆனால் இவர் எப்போல்லாம் இருப்பார்னா எப்போல்லாம் வந்து ஸ்பீக்கர் இல்லையோ, ஸ்பீக்கரோட ஆஃபீஸ் வந்து வேக்கண்டாக இருக்கோ, அப்போ டெப்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கராக ஆக்ட் பண்ணுவார். தென் அப்போ ஆக்ட் பண்ணுறப்ப அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பீக்கரோட பவர்ஸ் எல்லாமே அவர்கிட்ட இருக்கும். தென் இவங்களை எப்படி எலெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த லோக்சபாவில் உள்ள மெம்பர்ஸில் உள்ளவங்களே அதில் ஒருத்தரை வந்து டெப்டி ஸ்பீக்கராக வந்து எலெக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ அதை பாருங்கள். எலெக்டட் பை த லோக்சபா இட் செல்ஃப் ஃப்ரம் அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ். அவர் மக்களவையால் அதன் உறுப்பினர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எலெக்டட் ஆஃப்டர் எலெக்ஷன் ஆஃப் தி ஸ்பீக்கர் ஹஸ் டேக்கன் பிளேஸ். இவரோட எலெக்ஷன் எப்போ நடக்கும்னா ஸ்பீக்கரோட எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவரோட எலெக்ஷன் வந்து நடக்கும். தென் இவர் எப்போல்லாம் வந்து இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங் நடத்துவார். எப்போனா ஸ்பீக்கர் இல்லைனா இஃப் ஸ்பீக்கர் இஸ் அன்அவைலபிள் ஹி ப்ரிசைட்ஸ் ஓவர் ஏ ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். சபாநாயகர் இல்லாவிட்டால் அவர் பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். தென் லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதிர்க்கட்சி தலைவர். லீடர் ஆஃப் தி லார்ஜஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டியை தான் எதிர்க்கட்சி தலைவருமாங்க. ஸோ பாராளுமன்றத்தில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 10ல் 1 பங்கை கொண்ட ஒரு மிகப்பெரிய கட்சியின் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆவார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 545 இருக்காங்க. ஒரு இப்போ பிஜேபி வந்து ஒரு 300 எடுத்துட்டாங்கன்னு வச்சுன்னா ஆப்போசிட்டில் வந்து அட்லீஸ்ட் அந்த 545ல் 1/10 55 ஆச்சும் எடுத்திருந்தால் தான் அவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்கார முடியும். தென் ஃபஸ்ட் டைம் வந்து எப்போ எதிர்க்கட்சி தலைவர்னு ஒருத்தவங்க எந்த வருஷம் கொண்டு வராங்கன்னா 1969 தான் கொண்டு வராங்க. அஃபிஷியல் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் வாஸ் தி ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ்ட் இன் 1969. தென் 1977 லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து ஸ்ட்ராட்டஜரி ஸ்டேட்டஸ், அதாவது எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு சட்ட ரீதியான அந்தஸ்து வழங்கப்பட்டது. தென் சேம் பே அலோவன்ஸ் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் அஸ் ஏ கேபினெட் மினிஸ்டர். கேபினெட் மினிஸ்டருக்கு ஈக்குவலான பே அலோவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்குது. தென் விப்னா கொறடா. இதை வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லலை, இதை வந்து கன்வென்ஷனாக தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். போத் ரூலிங் பார்ட்டி அண்டு அப்போசிஷன் பார்ட்டியில் விப்பு இருப்பாங்க. ஸோ விப்பு சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் விப்புன்றது லீட்ரு மாதிரி, கிளாஸில் உள்ள லீட்ரு மாதிரி. இப்போ வந்து கிளாஸ் டீச்சர் தான் ப்ரைம் மினிஸ்டர்னு வச்சுங்க. ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிடுறாருனா லீடர்கிட்ட சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து வர சொல்லிவிடு, இந்த ஹோம்ஒர்க் பண்ண சொல்லின்னு சொல்லுவாங்களே, அதேமாரி தான் ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார்னா விப்பு கிட்ட தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. விப்பு தான் எல்லா எம்பிஸு மெம்பர்ஸ்கிட்ட வந்து சொல்லணும். ஸோ விப்பு சொல்கிறத எந்த எம்பிஸும் கேட்கலனா அது ஆன்டி டிஃபெக்ஷனால் வந்துடும். ஸோ விப்புன்றதை ஒரு லீட்ரு மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ ஸ்லைட் பாருங்கள். இது நாட் ஸ்பெசிஃபைடு இன் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பில்
குறிப்பிடப்படவில்லை. பேஸ்டு ஆன் தி பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன் பாராளுமன்ற மரபாக பின்பற்றப்படுகிறது. ஈச் பொலிட்டிக்கல் பார்ட்டி வெதர் ரூலிங் ஆர் அப்போசிஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் விப். ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அதன் கொறடா உள்ளது. மெம்பர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஃபாலோ த விப்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். உறுப்பினர்கள் கொறடாவின் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். டிசிப்ளினரி ஆக்ஷன் மே பி இனிஷியேட்டட் இஃப் மெம்பர்ஸ் டிஃபர்ஸ். உறுப்பினர்கள் கொறடாவின் வழிகாட்டுதலின்படி செயல்படவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படலாம். தென் செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டோட அமர்வுகள் பாருங்கள். ஸோ பார்லிமெண்ட்டில் வந்து 3 செஷன் நடக்கும். நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்திருப்பேன், பார்லிமெண்ட்டில் வந்து 3 செஷன், மேக்ஸிமம் 3 செஷன், அட்லீஸ்ட் மினிமமாக 2 செஷன்ஸ் ஆச்சும் நடந்திருக்கணும். ஸோ என்னென்ன செஷன் இருக்குன்னா, பட்ஜெட் செஷன் இருக்குது, தென் மான்சூன் செஷன் இருக்குது, வின்டர் செஷன் இருக்குது. இந்த பட்ஜெட் செஷன் எப்போ நடக்கும்னா பிப்ரவரிலேருந்து மே வரைக்கும் நடக்கும். தென் மான்சூன் செஷன் எப்போ நடக்கும்னா ஜூலை டு செப்டம்பர். வின்டர் செஷன் எப்போ நடக்கும்னா நவம்பர் டு டிசம்பர் நடக்கும். தென் கோரம்னா மினிமமாக வந்து இவ்வளோ மெம்பர்ஸ் வந்து இருக்கணும், அந்த செஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணுறது தான் கோரம்வாங்க. ஸோ ஸ்லைட் பாருங்கள். 10 members ஆர் 1/10 ஆஃப் தி ஹவுஸ் டோட்டல் மெம்பர்ஷிப் இன்க்ளூடிங் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் விச் எவர் இஸ் லார்ஜர். 10 உறுப்பினர்கள் அல்லது சபையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 1/10 தலைமை அதிகாரியை உள்ளடக்கியது. இதில் எது அதிகமோ. நம்பர்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இன் தி ஹவுஸ் who must be present in order to conduct business. சபையின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக இருக்க வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ப்ரிசைடிங் ஆஃபீஸர் மஸ்ட் எய்தர் adjourn தி ஹவுஸ் ஆர் சஸ்பெண்ட் த மீட்டிங். சபாநாயகர் சபையை ஒத்திவைக்க வேண்டும் அல்லது கூட்டத்தை இடைநிறுத்த வேண்டும். இது குறிப்பிட்ட குறிப்பிட்ட நம்பர் இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா, சபாநாயகர் என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஒத்தி வச்சுருவாங்க, இல்லைனா சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. லோக்சபாவில் மினிமமாக எவ்வளோ இருக்குன்னா 55 மெம்பர்ஸ் இருக்கணும். அதேமாதிரி ராஜ்யசபாவில் மினிமமாக எவ்வளோ இருக்குன்னா 25 மெம்பர்ஸ் இருக்கணும். ஸோ ஆர்டிக்கல் 120 அஃபிஷியல் லாங்குவேஜ், ஆட்சி மொழி எதை பற்றி பேசுன்னு பாருங்கள். ஆட்சி மொழி வந்து ஆர்டிக்கல் 120 சொல்கிறாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அலோடு இங்கிலீஷ் டு பி கண்டினியூடு. அலுவல் மொழி சட்டம் ஆங்கிலம் தொடர அனுமதிக்கப்பட்டது. ஹிந்தியும் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கேன் அலோவ் எ மெம்பர் டு அட்ரஸ் த ஹவுஸ் இன் இஸ் மதர் டங். சபையில் ஒரு உறுப்பினர் தனது தாய்மொழியில் உரையாற்றுவதற்கு சபாநாயகர் அனுமதிக்கலாம். அதேமாதிரி பார்லிமெண்ட் ஹஸ் அத்தாரிட்டி டு டிட்டர்மைன் வெதர் டு கீப் இங்கிலீஷ் அஸ் ஏ ஃப்ளோர் லாங்குவேஜ். ஆங்கிலத்தை ஒரு மொழியாக வைத்திருக்கலாமா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து அலோவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெம்பர் வந்து அவரோட டிஸ்கஷன் வந்து டிபேட்டை வந்து அவரோட தாய்மொழியில், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்லையோ இல்லை மலையாளத்திலையோ பேசணும்னு நினச்சார்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அலோவ் பண்ணார்னா அங்கே வந்து அவர் வந்து அவரோட தாய்மொழியில் வந்து பேசிக்கலாம். அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. பவர்ஸ் ஆஃப் லோக்சபா என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். லோக்சபாவுக்கு வந்து மக்களவைக்கு வந்து என்னென்ன அதிகாரங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். மேக்ஸ் லாஸ் ஆன் மேட்டர்ஸ் இன்க்ளூடிங் இன் யூனியன் லிஸ்ட் அண்டு கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ பொதுப்பட்டியல் மற்றும் யூனியன் பட்டியல் இது ரெண்டுத்துலேயும் சட்டத்தை வந்து லோக்சபா வந்து கொண்டு வரலாம். தென் கேன் இன்ட்ரோடியூஸ் அண்ட் எனாக்ட் மணி பில் அண்டு நான் மணி பில்ஸ். ஸோ லோக்சபா, அதாவது மணி பில்லை வந்து லோக்சபா மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் பண்ண முடியாது. ஸோ அதேமாரி வேறு என்ன அடுத்த பவர் பாருங்கள். அப்ரூவ்ஸ் ப்ரொப்போசல் ஃபார் டாக்ஸேஷன், பட்ஜெட்ஸ் அண்ட் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் தி எக்ஸிக்யூட்டிவ் பை ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ், ரெசல்யூஷன் அண்டு மோஷன் அண்டு த்ரூ நோ கான்ஃபிடென்ட் மோஷன். ஸோ அதேமாரி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் லோக்சபாவுக்கு வந்து பவர்ஸ் இருக்குது, அதிகாரங்கள் இருக்குது. அதேமாரி எமர்ஜென்சியை வந்து ப்ரொக்ளைமெண்ட் பண்ணுறதுக்கும் அதிகாரம் இருக்குது. தென் எலெக்ட்ஸ் தி பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ரிமூவ்ஸ் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டு. பிரசிடென்ட்டோட எலெக்ஷனுக்கு, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனு அண்டு ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கும் லோக்சபாவுக்கு பவர்ஸ் அதிகமாக இருக்குது. தென் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கமிட்டி அண்டு கமிஷன் அண்டு கன்சிடர் த ரிப்போர்ட்ஸ். ஒரு கமிட்டியை வந்து உருவாக்குறதுக்கும் ஒரு கமிஷனை உருவாக்குறதுக்கும் லோக்சபாவுக்கு வந்து பவர் இருக்குது. அதோட ரிப்போர்ட்டையும் இவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கும் பவர்ஸ் இருக்குது. பவர்ஸ் ஆர் ராஜ்யசபா பாருங்கள். கன்சிடர்ஸ் அண்ட் அப்ரூவ்ஸ் நான் மணி பில்ஸ் அண்ட் சஜஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு நான் மணி பில்ஸு. ஸோ மணி பில்ஸில் வந்து சஜஷன் கொடுக்கறதுக்கும் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் பவர்ஸ் இருக்குது. தென் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு அப்ரூவ் பண்ணுறதுக்கு ராஜ்யசபாவுக்கு பவர் இருக்குது. தென் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பை ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், introducing motions and resolution, participates in the election and the removal of the president, vice president, judges of Supreme Court and High Court. It can alone initiate the procedure for the removal of vice president. Can give the Union Parliament
பவர் டு மேக் லாஸ் ஆன் மேட்டர்ஸ் இன்க்ளூடட் இன் தி ஸ்டேட்டு. ஸோ ராஜ்யசபா வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் பவர் வந்து அவங்களோட பவர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க லா மேக் பண்ண முடியும்னா ஸ்டேட் லிஸ்ட்லேயும் தென் கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் அவங்க வந்து லா மேக் பண்ண முடியும். ஸோ பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ், பாராளுமன்றங்களின் நடைமுறைகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஹவர்ஸ்ன்னு இருக்கும், கேள்வி நேரம், மோஷன்ஸ் தீர்மானங்கள், தென் 0 ஹவர்ஸ் பூஜ்ய நேரம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஹவர்னா என்னென்னு பார்ப்போம். இந்த கொஸ்டின் ஹவர்ஸ் கேள்வி நேரம்ன்றது தி ஃபஸ்ட்டு ஹவர் ஆஃப் எவர்லி பார்லிமெண்ட்ரி சிட்டிங் தான் கொஸ்டின்ஸ் ஹவர் அப்படின்பாங்க. தென் மெம்பர்ஸ் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் விச் ஆர் ஆன்சர்டு பை கன்சர்ன்ட் மினிஸ்டர்ஸ். அதாவது மெம்பர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. யார்கிட்ட கேட்பாங்கன்னா ஒரு கன்சர்ன்ட் மினிஸ்டர்ஸை வந்து கூப்பிட்டு மெம்பர்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்க. இது எப்போ நடனா ஃபஸ்ட்டு 1 hour ஆஃப் தி பார்லிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு, இந்த கொஸ்டின் ஹவர் தான் போயிட்டுருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா 3 வகையான டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டு கொஸ்டின்ஸும்பாங்க, நட்சத்திர குறியீடு அப்படின்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஓரலாகவே ஆன்சர் பண்ணாலே போதும். தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா அன்ஸ்டார்டு கொஸ்டின்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா அன்ஸ்டார்டு கொஸ்டின்ஸ். இதுக்கு நீங்கள் வந்து ரிக்வயர்டு ஆன்சர் ரிட்டனில் ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை வந்து நட்சத்திர குறியிடாத கேள்விகள் அப்படின்பாங்க. இதுக்கு நீங்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக தான் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். தென் தேர்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஓரலாகவே ஆன்சர் பண்ணால் போதும். பட் ஆனால் நோட்டீஸை வந்து நீங்கள் வந்தோன்னா முன்னாடியே, அதாவது 10 daysக்கு முன்னாடியே நீங்கள் கொடுத்துடணும். குறுகிய அறிவிப்பு கேள்விகள் வாய் வழியாக பதிலளிக்கப்பட்டுள்ளது, 10 நாட்களுக்கு குறைவான அறிவிப்பு காலம். தென் 0 hour பூஜ்ய நேரம் அப்படின்பாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுனா கொஸ்டின்ஸ் ஹவர் ஃபஸ்ட்டு 1 hour கொஸ்டின் ஹவர் இருக்குமா, அது முடிஞ்சதுக்கப்புறம் 0 hour அப்படிமா. கரெக்டாக ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ பிகைன்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் த கொஸ்டின் ஹவர். கேள்வி நேரத்திற்கு பிறகு உடனடியாக தொடங்குகிறது. இது வந்து ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரில் மென்ஷன் பண்ணல, நடைமுறை விதிகளில் குறிப்பிடப்படவில்லை. அண்ட் இன்ஃபார்மல் மெக்கானிசம் அசசபிள் டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் டு ரைஸ் இஷ்யூஸ் வித்தவுட் ப்ரீவியஸ் வார்னிங். பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன் எச்சரிக்கை இல்லாமல் பிரச்சனைகளை எழுப்ப ஒரு முறைசாரா நடைமுறை. இது எப்போலேருந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா 1962லேருந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது ஒரு இந்தியன் இன்வென்ஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா தீர்மானங்கள். என்னென்ன தீர்மானங்கள் பார்த்திங்கன்னா ப்ரிவிலேஜ் மோஷன் இருக்குது, உரிமை மீறல் தீர்மானம். தென் சென்சார் மோஷன் இருக்குது, கண்டன தீர்மானம். தென் காலிங் அட்டென்ஷன் மோஷன்பாங்க, கவன ஈர்ப்பு தீர்மானம். அடுத்தது அட்ஜார்ன்மெண்ட் மோஷன்பாங்க, ஒத்திவைப்பு தீர்மானம். தென் லாஸ்ட் ஒன்று நோன் கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ் மோஷன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிவிலேஜ் மோஷன் என்னென்னா உரிமை மீறல் தீர்மானம் அப்படின்பாங்க. அதை பாருங்கள், ஸ்லைட் பாருங்கள். திஸ் ரெசல்யூஷன் இஸ் மூவ்டு பை எ மெம்பர் இஃப் ஹி பிலீவ்ஸ் தட் எ மினிஸ்டர் ஹேஸ் வயலேட்டட் தி ப்ரிவிலேஜ் ஆஃப் தி ஹவுஸ். ஸோ ஹவுஸோட ப்ரிவிலேஜஸை வந்து ஒரு மெம்பர்ஸ் வந்து மீறிட்டார்னா ஸோ அந்த மோஷன்ஸ் வந்து கொண்டு வர முடியும். ஸோ அமைச்சர் பாராளுமன்றத்தின் சலுகைகளை மீறியதாக அவர் நம்பினால் இந்த தீர்மானம் ஒரு உறுப்பினர்களால் முன்வைக்கப்படுகிறது. இது எதுக்காக கொண்டு வரனா, இட் இஸ் யூஸ்டு டு கண்டம் தி கன்சர்ன்டு மினிஸ்டர் அஃபிஷியலி. இது சம்பந்தப்பட்ட அமைச்சரை அதிகாரப்பூர்வமாக கண்டிக்க பயன்படுகிறது. தென் சென்சார் மோஷன். இதை வந்து என்ன சொல்லலாம்னா கண்டன தீர்மானம் அப்படின்பாங்க. தீஸ் ரெசல்யூஷன் கேன் பி மூவ்டு அகைன்ஸ்ட் ஒன் மினிஸ்டர் ஆர் தி என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அதாவது ஒரு மினிஸ்டருக்கு எதிராகவும் கொண்டு வரலாம், இல்லை ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டருக்கு எதிராகவும் இது கொண்டு வரலாம். இந்த தீர்மானம் ஒரு அமைச்சர் அல்லது அமைச்சர்கள் சபை முழுவதையும் எதிர்த்து பயன்படுத்தப்படலாம். திஸ் மோஷன் இண்டிகேட்ஸ் ஹார்ஸ் கிரிட்டிசிசம் அண்டு ஆர்டன்ட் டிஸ்அக்ரிமெண்ட். கடுமையான விமர்சனத்தையும் கடுமையான கருத்து வேறுபாட்டையும் காட்டுகிறது. ஸோ பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து பேச்சு உரிமை இருக்குது. அண்ட் இம்யூனிட்டி ஆஃப் எ மெம்பர் ஃப்ரம் எனி ப்ரொசீடிங்ஸ் இன் எனி கோர்ட் in a respect of anything said or any vote given him in parliament or any committee. Then second point பாருங்க, immunity to a person from proceedings in any court in respect of the publication by under the authority of either house of parliament of any report, paper, words or proceedings. Third point பார்த்தீங்கன்னா prohibition on the court to inquire into proceedings of parliament. Then sixth point பாருங்கள், the exception of a member from service of legal process and arrest within vicinity of the house. இதுதான் வந்து இது இந்த 6 பாயிண்ட்ஸும் பார்த்திங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோட பவர்ஸ், அதிகாரங்கள் மற்றும் ப்ரிவிலேஜஸை பற்றி சொல்லுது. ஸோ இதை ரீட் பண்ணிக்கோங்க. தென் காலிங் அட்டென்ஷன் மோஷன், கவன ஈர்ப்பு தீர்மானம். இதுக்குன்னா யூஸ்டு டு இன்வைட் தி அட்டென்ஷன் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் மினிஸ்டர் டு எ ப்ரெஸிங் பப்ளிக் இஷ்யூஸு.
ஒரு அவசர பொது பிரச்சனையில் அந்தந்த அமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பயன்படுத்தப்படுகிறது. தென் டிமாண்ட்ஸ் அண்ட் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இன் எ ரெஸ்பான்ஸ். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அதிகாரப்பூர்வ அறிக்கையை கோருகிறது. இதன் காலிங் அட்டென்ஷன் மோஷன். தென் அட்ஜார்ன்மெண்ட் மோஷன், ஒத்திவைப்பு தீர்மானம். அண்ட் இதை வந்து என்னன்னா, இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ரொசீஜர் அப்படின்பாங்க. எதுக்குன்னா இஸ் யூஸ் டு கால் தி அட்டென்ஷன் ஆஃப் தி லோயர் ஹவுஸ் இன் கேஸ் ஆஃப் அர்ஜென்சி. இப்போ நாட்டில் வந்து அர்ஜென்ட்டாக ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, ரொம்ப அர்ஜென்ட்டாக இதாக இருக்குது அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து இந்த மோஷன் தான் கொண்டு வருவாங்க. An extraordinary procedure is used to call the attention of the lower house in case of an urgency where it will be too late to give an proper notice. ஒரு அவசர நிலைமை ஏற்பட்டால் அதற்கு உரிய அறிவிப்பை வழங்குவதற்கு மிகவும் தாமதமாகி விடும்போது அசாரணாத நடைமுறை கீழ் சபையின் கவனத்தை ஈர்க்க பயன்படுகிறது. தி அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் இஸ் ஆல்வேஸ் presented as a matter of public concern in the Lok Sabha. மக்களவையில் பொதுமக்கள் நலன் கருதியே கூட்டத்தை ஒத்திவைக்கவும் தீர்மானம் எப்போதும் கொண்டு வரப்படுகிறது. ஸோ லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மோஷன் நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிம்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எப்போ கொண்டு வரோன்னா, அந்த ரூலிங் பார்ட்டியில் வந்து எம்பிஸ் வந்து யாருக்கு எதிராக கொண்டு வரோன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு எதிராக கொண்டு வரதான் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம். ஸோ த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக் சபா அண்ட் இஃப் ஹி பாசஸ் எ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் தென் கவுன்சில் மஸ்ட் ரிசைன். இந்த நான் கான்ஃபிடன்ட் மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா கவுன்சில் வந்து அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணி ஆகணும். மக்களவையில் அமைச்சரவை கூட்டாக பொறுப்பேற்கிறது. நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அமைச்சரவை பதவி விலக வேண்டும். அதேமாரி இதை கொண்டு வரனா மினிமம் 50 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணியிருந்துருக்கணும். இது பரிசீலிக்க குறைந்தபட்சம் 50 உறுப்பினர்களால் கையெழுத்திட வேண்டும். தென் இது எங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா ஒன்லி இன் லோக்சபாவில் மட்டும் தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். தென் மெஜாரிட்டி என்னென்ன மெஜாரிட்டின்னு பாருங்கள். மொத்தம் 4 இருக்குது. சிம்பிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்டு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. இப்போ சிம்பிள் மெஜாரிட்டி என்னென்னு பாருங்கள். மோர் தென் 50% ஆஃப் தி மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங். அதாவது 50% மேலான மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட்டும் ஆகிருக்கணும், ஓட்டிங்கும் ஆகிருக்கணும். தென் அப்சல்யூட் மெஜாரிட்டி, இது மோர் தென் 50% ஆஃப் தி டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஹவுஸ். இப்போ ஸ்ட்ரென்த்து சிம்பிள் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 545 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த 545 மெம்பர்ஸில் 50% ஆஃப் த பீப்புள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், தென் அவங்க ஓட்டும் போட்டிருக்கோம். இதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. பட் ஆனால் அப்சல்யூட் மெஜாரிட்டினா டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஹவுஸு. இப்போ வந்து 540 இருக்குன்னா அதில் 50% 270 அவ்வளோ மெஜாரிட்டி இருந்தாலே அது அப்சல்யூட்மாங்க. பட் ஆனால் இதில் 540ல் 500 தான் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அந்த 500ல் 50% பார்த்தீங்கன்னா 250 அவங்க வந்து ஓட் பண்ணால் அது சிம்பிள் மெஜாரிட்டி. டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஹவுஸ் வந்து 545, அதில் 50% வந்து 272. ஸோ அதில் ப்ரெசென்ட் அவ்வளோ ஓட் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டிமாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 2/3 ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆர் 2/3 ஆஃப் தி ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங் அப்படின்பாங்க. தென் எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா 50% ஆஃப் ஸ்ட்ரென்த் இஸ் கால்குலேட்டட் பை சப்ஸ்ட்ராக்டிங் வேக்கன்ட் சீட்ஸ் ஃப்ரம் டோட்டல் ஸ்ட்ரென்த்து. சில சீட்ஸ்லாம் வேக்கண்ட்டாக இருக்கும், அந்த சீட்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு அதில் 50% வரது தான் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் 4 டைப் ஆஃப் மெஜாரிட்டி. ஸோ இதில் எங்கெங்கெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். யூஸ்டு ஃபார் காமன் மோஷன்ஸ் அண்ட் பில்ஸ் இன் தி ஹவுஸ், மோஷன்ஸ் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ், மோஷன்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், மோஷன் ஆஃப் தேங்க்ஸ், மோஷன் ஆஃப் சென்சர், மோஷன் ஆஃப் அட்ஜார்ன்மெண்ட், மணி பில் அண்ட் ஆர்டினரி பில். இங்கெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவாங்க. தென் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வரதா இருந்தாலும் சிம்பிள் மெஜாரிட்டி தான் தேவை. அதேமாரி பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரதா இருந்தாலும் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும். அதேமாதிரி லோக்சபா ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கரை எலெக்ட் பண்ணுறதுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும். தென் அப்சல்யூட் மெஜாரிட்டி, முழுமையான பெரும்பான்மை. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஹவுஸ் ஃபார் அதில் இருக்குது பாருங்கள். 545 அந்த 540ல் மோர் தென் 50%னா 273 இருந்துச்சுன்னா அது அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்பாங்க. இதே ராஜ்யசபா இருந்துச்சுன்னா 123 இருந்தால் அப்சல்யூட் மெஜாரிட்டி. சேம் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டோட ரிமூவலில் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இது எந்த ஆர்டிக்கலில் பேசுனா 249ல் பேசுது. திஸ் ரெஃபர் டு 2/3 of majority of the present and voting. This is used to approve Rajya Sabha resolution authorizing the parliament to make state list laws. அதாவது ராஜ்யசபா வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் உள்ள லா க்ரியேட் பண்ணோன்னா இந்த மெஜாரிட்டி யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ
இது வரைக்கும் நம்ம வந்து யூனியன் லெஜிஸ்லேச்சர்னா என்ன, பார்லிமெண்ட்டில் என்ன, லோக்சபாவோட ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தோம், ராஜ்யசபா ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸில் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, கேகு, தென் பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.